வணக்கம். கேப்டன் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய அன்பான வணக்கம். கேப்டன் தொலைக்காட்சியில் கேப்டன் விஜயகாந்த் என்கிற ஒரு நல்ல அப்பழுக்கற்ற தூய உதவுகின்ற மனம் படைத்த நல்ல மனிதரை குறித்து ஒரு சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு காரணம், திரு விஜயகாந்த் அவர்கள் இறந்து ஓராண்டு நிறைவடைந்திருக்கிறது. இந்த ஓராண்டு நினைவு நாளில் நான் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்திற்கு வந்து நேரடியாக இந்த ஆண்டு என்னால் அஞ்சலி செலுத்த இயலாத அலுவல் காரணமாக இயலவில்லை. ஆதலால் கேப்டன் டிவியின் ஊடாக அந்த மகத்தான அந்த மாமனிதர் தான் திரைத்துறையில் தோன்றி புகழின் உச்சியில் இருந்தபோதும் சரி, அவர் நடிப்பை விட்டு தான் தொடங்கிய அரசியல் கட்சியை நடத்துகின்ற போதும் சரி, எளிய மக்களின் அன்புக்குரியவராகவும் எளிய மக்களை நேசிக்கக்கூடிய ஒருவராகவும் அவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவருடைய உடல் நம்முடைய தீவுத்திடலில் வைக்கப்பட்ட போது அவருடைய வாழ்க்கை இணையரவர்களும் அவருடைய 2 மகன்களும் அவருடைய மைத்துனர் அவர்களும் அந்த உடல் அருகே இருந்தபோது நான் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தினேன். அப்படி அஞ்சலி செலுத்திவிட்டு நான் திரும்பும்போதும் சரி, அஞ்சலி செலுத்த நான் அங்கு சென்றபோதும் சரி, பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்ணீர் கடலில் வரிசை கட்டி காத்திருந்து அந்த தலைவனுக்கு தங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதன் வாழ்ந்த சமகாலத்தில் எல்லா தரப்பு மக்களின் பேர் அன்பையும் பெரும் மதிப்பையும் பெற்றிருப்பது என்பது உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய அரிய குணங்கள், அரிய செயல்களால் மட்டும்தான் எல்லா தரப்பு மக்களின் அன்பை பெற முடியும். அப்படி பெற்று வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த குணநலங்களை பெற்ற ஒருவராகத்தான் மறைந்த மாண்புமிகு விஜயகாந்த் அவர்கள் மக்களிடம் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். குறிப்பாக அவர் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்ட போது நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நான் அவரை மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறேன். ஆனால் அவர் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு நுழைந்தவுடன் அவரை பரஸ்பரம் நாங்கள் இருவரும் வணக்கம் கூறிக்கொண்டு கைகுலுக்கி மகிழ்ந்தோம். நான் அமர்ந்திருந்த இருக்கைக்கு அருகாமையில் வந்து அமர்ந்து இந்த சட்டமன்ற நடவடிக்கைகளை குறித்து பல்வேறு விடயங்களை குறித்து என்னோடு பேசினார். நான் அவரை மிக கடுமையாக அரசியல் ரீதியான விமர்சனத்தை முன்வைத்த போதும், அது அவருக்கு நன்கு தெரிந்திருந்த போதும், அதையெல்லாம் குறித்து தன் மனதில் சிறிதளவும் அவர் தேக்கி வைத்து கொள்ளாமல் அதை பெருந்தன்மையோடு அவர் என்னோடு அந்த அகமகிழ்ந்து உரையாடிய காட்சி இன்னும் என் கண்ணில் அப்படியே கண்முன்னே காட்சியாக விரிகிறது. அவ்வளவு ஒரு நற்குணங்களை கொண்டவர். பிறகு அதிமுகவின் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கேப்டன் அவர்களும் ஒரு விவாதத்தில் நேருக்கு நேராக துணிந்து அந்த அம்மையாரை விரல் நீட்டி அந்த அமைச்சர்களை கேள்வி எழுப்பிய அந்த நெஞ்சுரம், அந்த தில்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அது அவருக்கே உரியதான். காரணம், அப்படி ஒரு அரசீற்றம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த அரசீற்றத்துக்குரிய தகுதி திரு விஜயகாந்த் அவர்களுக்கு அன்று இருந்ததாக நான் கருதினேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு இன்னும் பல ஆண்டுகள் இருந்து இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் தன் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சமூக பணியை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புமிக்க தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்த ஒருவர், அவருடைய அகால மரணம் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அந்த வகையில் இன்றைக்கு அவரை பிரிந்து வாடும் அவருடைய இல்வாழ்க்கை துணைவியார், அவருடைய 2 மகன்கள், அவருடைய மைத்துனர், என் அன்புக்குரிய நண்பர் சுதீஷ் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இந்த 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நாளில் கலந்து கொள்ள முடியாத இந்த சூழலில் அவருடைய நினைவை பகிர்ந்து கொள்வதிலும், அவர் எல்லாரும் சொல்கிறாங்க, பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்தார், உடையளித்தார், உதவி செய்தார். மனைவிக்கு தெரியாமல் அவர் கொடுத்த உதவி, மகன்களுக்கு தெரியாமல் செய்த உதவி, தன்னோடு நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியாமல் செய்த உதவி, இதையெல்லாம் இன்றைக்கு அவர் மறைவுக்கு பின்பு திரைத்துறையில் இருப்பவர்களும் அவருடைய கட்சிக்காரர்களும் பொதுமக்களும் சொல்லுகின்ற போது, ஊடகங்களில் வாயிலாக சமூக வலைதளங்கள் வாயிலாக படிக்கின்ற போது, ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதநேய பற்றாளரை, ஒரு மிகச்சிறந்த
ஒரு வள்ளல் குணம் படைத்த ஒரு நல்ல மனிதரை தமிழகம் இழந்திருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கு அவர் இறந்து ஓராண்டு ஆகியும் கூட ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய உடல் வைக்கப்பட்ட அவருடைய கட்சியினுடைய தலைமை அலுவலக வளாகத்திற்குள் வரிசை கட்டி நின்று எமது தமிழ் மக்கள் அவரை பார்த்து செல்வதும் அவருடைய உடல் வைக்கப்பட்ட அந்த இடத்தை வந்து வணங்கி செல்வதும் உண்மையிலேயே போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரியது. இப்படி எல்லா சாதி மதம் கட்சி எல்லைகளை கடந்து எல்லா மக்களின் அன்பை பெற்ற ஒருவராக திரு விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவரை பிரிந்து வாடுகின்ற அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தார்களுக்கும், அவருடைய அரசியல் கட்சி தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்து, அவருடைய நினைவில் வாழ்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களை அவர் இந்த சமூகத்தில் சம்பாதித்திருக்கிறார். என்ன விஜயகாந்த் சம்பாதித்தார் என்று பலர் கேட்கலாம். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களின் அன்பை சம்பாதித்திருக்கிறார். அந்த நல்ல மனம் படைத்த அந்த மனிதருக்கு நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்து, இந்த 1ஆம் ஆண்டு நினைவேந்தலின் ஊடாக தொடர்ச்சியாக இதுபோன்ற ஒவ்வொரு ஆண்டு நினைவேந்தல்களிலும் அவருடைய குடும்பத்தார் அங்கு வருகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்து, இன்றும் அவருடைய அந்த வழித்தோன்றலாக அவருடைய பிள்ளை செல்வங்களும் அவருடைய குடும்பத்தார்களும் அதை நடத்தி வருகிறார்கள் என்று செய்தி அறிகின்ற போது உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி செய்கின்ற அந்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.